ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம போர்ட்டல் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போனீங்க அப்படின்னா அதில் மெனு பார் இருக்கும். அந்த மெனு பாரில் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சூஸ் வாலெட் அப்படின்றதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வாலெட் இருக்குது அப்படின்றத காட்டும். இப்போ போனஸ் வாலெட் அப்படின்றத செலக்ட் பண்ணும்போது அந்த போனஸ் வாலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்துடுச்சு. 200 அப்படின்றத என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணும்போது அது உங்களோட அப்ளிகேட்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். அடுத்து டாஸ்க் வாலெட்டில் செக் பண்ணும்போது அதில் 34 இருக்குது. நான் ஆல்ரெடி பேலன்ஸ் மாற்றி வச்சதுனால அதில் 34 rupees இருக்குது. அதையும் போட்டு என்ட்ரி பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணதும் அந்த அமௌண்ட்டு அப்ளிகேட்டட் வாலெட்டுக்கு மாறிடுச்சு அப்படின்றது வந்துச்சு. இப்போ நீங்கள் மற்ற இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வெல்கம் போனஸ் அதில் மினிமம் பேலன்ஸ் 0ல் இருக்குது. இதை என்ட்ரி பண்ணிவிட்டு மறுபடியும் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் டாஸ்க் வாலெட், போனஸ் வாலெட், இன்ட்ரோ போனஸ் வாலெட் இது எல்லாமே 0ல் இருக்கணும். எல்லாமே 0ல் இருக்குது. எல்லாமே என்னுடைய அப்ளிகேட்டட் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்றதுக்கு மாறிடுச்சு. இந்த மாதிரி எல்லாருமே பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இது லிமிட்டட் டைம் மட்டும்தான் இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது இந்த ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே மாற்றிக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் மாற்றதுக்கு முடியாது. ஏன்னா அவங்களே எல்லாத்தையும் 0 பேலன்ஸ் மாற்றிட்டு நம்மளோட ஃபர்தர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. Okay friends, thank you.